ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபே ஸ்டோர் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு பலன்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அது என்னங்கிறது தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க, இருந்தாலும் அந்த விஷயத்தை சொல்லிடுறேன். அதாவது இந்த ஆண்டில் மிக முக்கியமான கிரக பயிற்சியானது மே 1ஆம் தேதி அன்னைக்கு நடந்ததுங்க. அது வேறு எதுவும் கிடையாது, குரு பயிற்சி தாங்க நடந்தது. குரு பார்த்தால் கோடி நன்மை உண்டு என்ற ஒரு பழமொழி இருக்குது. குருவுடைய பார்வையும் குருவுடைய இருப்பிடம் தான் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒரு கவசம் என்று சொல்லலாம். அந்த கவசம் எந்த மாதிரி அமைஞ்சிருக்கோ அதற்கேற்ப தான் அந்த ராசிக்காரங்களுக்கு பலனும் கிடைக்கும். அப்படி இப்போ குரு பயிற்சி நடந்தது, ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. அப்படி ஏற்பட்ட மாற்றங்களை அந்தந்த ராசிக்காரங்க என்னங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலனடையணுங்கிறதுக்காக டெய்லியும் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கு குரு பயிற்சி பலன்களை ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் மீன ராசிக்காரங்களுக்கு குரு பயிற்சி பலன்களை ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ மீன ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மீன ராசிக்காரங்க இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இந்த குரு பயிற்சி பலன்கள் 2024 2025க்கான முழுமையான பலனை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஸோ தெரிஞ்சு இந்த பலன்களுக்கு ஏற்ப நடந்துக்குங்க. ஸோ மீன ராசிக்காரங்க புரட்டாதி 4ஆம் பாதம், உத்திராடதி, ரேவதி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன்கள் கரெக்டாக இருக்கும். அதனால் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த மீன ராசிக்காரங்க அத்தனை பேருமே வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். குரு பகவானை ராசிநாதனாக கொண்ட மீனராசியில் பிறந்த அன்பர்கள் அத்தனை பேருக்கும் நீங்கள் இரக்க சிந்தனை கொண்டவர்களாக பிறந்ததுலேருந்தே இருப்பீங்க. இப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த குரு பயிற்சியில் கிரகநிலை என்ன மாதிரி அமைஞ்சிருக்குன்னா, தனவாக்கு ஸ்தானத்தில் இருந்து தைரிய ஸ்தானத்துக்கு குரு மாறிட்டாருங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களது சப்தமஸ்தானம், பாக்கிஸ்தானம், லாபஸ்தானம் ஆகியவற்றெல்லாம் பார்த்துட்ருக்கிறாருங்க. அதனால் இனி உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் வாழ்க்கையில் ஏற்படும். மேசத்திலிருந்து தான் ரிஷபத்துக்கு குரு மாறினார். எப்போ மாறினார் அப்படிங்கிற டைம் முதல் கொண்டு சொல்கிறேன், அதை தெரிஞ்சுக்குங்க. நிகழும் மங்களகரமான சுவாதி ஸ்ரீ குரோதி வருஷம் உத்தராயணம் வசந்த ரிது சித்திர மாதம் 18ஆம் நாள். இதற்கு சரியான ஆங்கில தேதி மே 1. அன்றைய தினம் கிருஷ்ணபட்ச அஷ்டமியும் புதன்கிழமையும் திருவோண நட்சத்திரமும் சுமநாம யோகமும் பாவகாரணமும் சித்தயோகமும் கூடிய சுபயோக சுபதினத்தில் உதயநிதி நாளிகை கரெக்டாக 28-22க்கு மாலை 5:01 துலா லக்கணத்தில் குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷபத்துக்கு மாறினார். அப்படி மாறும்போது தான் உங்கள் ராசிக்கு குரு இந்த இடத்துல வந்திருக்கிறாரு. ஸோ குரு மாறினதை தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அடுத்ததாக மீன ராசிக்காரங்க இந்த குரு பயிற்சியில் நீங்கள் பெறக்கூடிய பலன்கள் என்னங்கிறத ஷேர் பண்ண போகிறேன். அந்த பலன்களை இப்போ தெரிஞ்சுக்குங்க. தைரியஸ்தானத்தில் மாறக்கூடிய குரு பகவானால் நினைத்த காரியங்கள் நினைத்தபடி இனி நடந்து மன நிம்மதி அடைவீங்க. அனைத்து விஷயங்களும் படிப்படியாக இனி உங்களுக்கு சீராகும். வருமானம் இனிமே தான் உயரும். வீண் விரயம் ஏற்படாத வகையில் புத்திசாலித்தனமாக பணத்தை நடந்து கொள்ளுங்க. செய்தொழிலில் நேர்முக மறைமுக எதிர்ப்புகள் எல்லாமே நீங்கும். புதியவர்கள் கூட்டாளிகள் உங்களுக்கு நிறைய ஆதரவோடு இருப்பாங்க. இதனால் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்லாம் சிறப்பாக இருக்கும். மொத்தத்தில் இந்த குரு பயிற்சி சிறப்பு என்று சொல்லலாம். புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி நிறைய வரும். அதை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டியது உங்கள் கையில் இருக்குது. ஆற்றல் மிகுந்தவர்களையும் திறமைசாலிகளையும் உறுதுணையாக கொண்டு புதிய முயற்சிகளில் இறங்கி செயல்படுங்க. அது உங்களுக்கு வேறு வேகத்தில் முடியும். குடும்பத்தில் சந்தோஷம் நிறையும். உங்களுடைய இல்லம் தேடி விருந்தினர்கள் வருவாங்க. மற்றவர்கள் முடியாது என்று விட்டுவிட்ட காரியங்களை கூட நீங்கள் எடுத்து செய்தீங்கன்னா சுலபமாக எல்லாத்தையும் செய்து முடிக்க முடியும். உங்களுடைய மனபலத்தை மூலம் தனமாக்கி கொள்ளுங்க. அதாவது உங்கள் மனபலத்தை மூலமாக தனமாக்கி கொள்வது இந்த குரு பயிற்சியில் சாத்தியமாகும். திருமணம் தடைப்பட்டவர்களுக்கு நல்லபடியாக திருமணம் நடக்கும். குடும்பத்தினருடன் சுப நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ள வாய்ப்பு கிடைக்கும். ஆன்மீக சுற்றுலா சென்று வரணும்னு நினச்சிங்கன்னா அது நடக்கும். மற்றபடி வெளியாட்களிடம் உங்களுடைய தொழில் ரகசியங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம், அது உங்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும். ஸோ அந்த மாதிரியான தவறை இந்த குரு பயிற்சியில் செய்யாதீங்க. அதுக்கப்புறம் பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளில் விட்டு கொடுத்து முடித்து கொள்ளுங்க. ஏன்னா பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளில் விட்டு கொடுக்காம அதை வளர்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா பிரச்சனையும் முடியாது, அது உங்களோட கைக்கு வரும் அப்படிங்கிற நம்பிக்கையும் போயிடும். அதனால் விட்டு கொடுத்து அந்த பிரச்சனையை முதல்ல முடிச்சு கொள்ளுங்க.
நம்பகமான கூட்டாளிகளோட முக்கியமான வேலைகளை பிரித்து கொடுத்து அவர்களுடைய விருப்பப்படி செயல்பட அனுமதிங்க. அது நீங்கள் பண்ணுறது நல்லது. அனுபவசாலிகளுடைய வழிகாட்டுதல் படி குறித்த காலத்தில் திட்டமிட்டு செயல்படுங்க. அப்படி நீங்கள் செயல்பட்டிங்கன்னா உங்களுடைய அனைத்து காரியமும் தடையே இல்லாமல் நடக்கும். உங்களுடைய காரியங்கள் நேர்த்தியாக இருக்கிற மாதிரி பார்த்து கொள்வதற்கு நான் சொன்னது போல் நடந்துக்குங்க. நல்ல நண்பர்களுடைய ஒத்துழைப்பு கடின வேலைகளையும் உங்களால் செய்து முடிக்க முடியும். கடின வேலைகளையும் செய்து முடிக்கக்கூடிய இந்த குரு பயிற்சியை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. பெற்றோர் வழியில் சில மருத்துவ செலவுகள் உங்களுக்கு உண்டாகலாம். உடன் பிறந்தோரால் அனாவசிய பிரச்சனைகள் ஏற்படலாம். அதனால் அவர்களிடம் பக்குவமாக நடந்து கொள்வதற்கு முயற்சி பண்ணுங்கள். அனாவசியமான பயணங்களை இந்த குரு பயிற்சியில் தவிர்த்துக்குங்க, அது நல்லது. மேலும் அப்படியே நீங்கள் பயணங்கள் செய்யணும் அப்படிங்கிற சூழ்நிலை வந்தால் பயணங்கள் போது கவனமாக இருங்க. மற்றபடி பிள்ளைகளுக்கு சிறப்பான வருமானம் தரக்கூடிய உத்தியோகம் கூட உங்கள் ராசினருக்கு சந்தோஷமாக உங்கள் பிள்ளைகளுக்கு கிடைக்கும். எவருக்குமே இந்த காலகட்டத்தில் வாக்கு கொடுப்பதோ முன்ஜாமீன் போடுவதோ வேண்டாம். அது நீங்கள் பண்ணால் அதனால் உங்களுக்கு தான் இழப்பு. அதனால் இந்த குரு பயிற்சியில் அதை மட்டும் மீன ராசிக்காரங்க பண்ண வேண்டாம். ஸோ இந்த குரு பயிற்சி மீன ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரி நிறைய பலன்களை கொடுக்க போகுது. இந்த பலன்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்துக்க பாருங்கள். அதே போல் உத்தியோகத்தில் கூட இயந்திர வாழ்க்கையிலிருந்து விடுபட்டு சிந்தனைகளுக்கு செயல் வடிவம் கொடுக்க நினைப்பீங்க. உங்களுடைய முன்னேற்றத்திற்கு தடையாக இருப்பவர்களை இனம் கண்டு விளக்குவீங்க. பதவி உயர்வுலாம் இனி உங்களுக்கு டக்குன்னு கிடைக்கும். மேலதிகாரிகள் உங்களுக்கு அனுசரணையோடு நடந்து கொள்வாங்க. ஸோ உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு பாசிட்டிவாக சில விஷயங்கள் இந்த குரு பயிற்சியில் நடக்கும். அதே போல் வியாபாரிகளுக்கு கூட கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் நல்லபடியாக முடியும். கூட்டாளிகள் உங்களை நம்பி புதிய முதலீடுகளில் ஈடுபட சம்பாதிப்பாங்க. அதாவது புதிய முதலீடுகளில் ஈடுபட சம்பாதிப்பாங்க. புதிய சிந்தனைகளை நாடி சென்று உங்களுடைய வியாபாரத்தை விரிவுபடுத்துறதெல்லாம் இந்த குரு பயிற்சியில் பண்ணுங்கள். இதனால் சக வியாபாரிகள் மத்தியில் உங்கள் செல்வாக்கை உயர்த்தி கொள்ளவும் முடியும். உங்கள் வியாபாரத்தை அடுத்த ஒரு கட்டத்துக்கு கொண்டு போகவும் முடியும். ஸோ வியாபாரம் செய்கிறவங்க நான் சொன்னது போல் இனி நீங்கள் இந்த குரு பயிற்சியில் செயல்படுங்க. வியாபாரமாகட்டும் உத்தியோகமாகட்டும் இது ரெண்டிலுமே உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் இந்த குரு பயிற்சியில் உண்டாகும். அதே போல் அரசியலில் இருக்கிறவங்க திட்டமிட்ட காரியங்கள் நீங்கள் செய்யணுங்க. அப்படி நீங்கள் செய்தீங்கன்னா திட்டமிட்ட அனைத்தையும் வெற்றிகரமாக முடிக்க முடியுங்க. உங்களுக்கு கட்சியில் எதிர்ப்புகள் அதிகரிக்கும் என்பதனால உட்கட்சி பூசல்களில் சிக்கிக்கொள்ளாமல் தப்பித்து கொள்வதே புத்திசாலித்தனம். ஸோ சொன்னது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அரசியலில் இருக்கக்கூடிய மீன ராசிக்காரங்க இந்த குரு பயிற்சியில் கவனமாக புத்திசாலித்தனமாக நடந்துக்குங்க. அதே கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பழைய ஒப்பந்தங்களை நன்கு முடித்து கொடுத்த பிறகு புதிய ஒப்பந்தங்களை பெற முயற்சிங்க. ஒரு ஒப்பந்தத்தை முடிக்காமல் இன்னொரு ஒப்பந்தத்தை பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு ரிஸ்க்கு, பார்த்துக்குங்க. ரசிகர்களுடைய மனம் புண்படாத வகையில் நடந்து கொள்ளுங்க, அது ரொம்ப அவசியம். சக கலைஞர்களால் உங்களுக்கு உதவக்கூடிய நிலையில் இருப்பாங்க. எனவே அவர்களுடைய மனக்குளிர நடந்து கொண்டு அவங்கள முழுமையாக பயன்படுத்தி கொள்ளுங்க. கலைத்துறையில் இருக்கிறவங்க இப்போ உங்கள் சக கலைஞர்களை யூஸ் பண்ணிக்கோங்கன்னு இந்த குரு பயிற்சியில் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ கலைத்துறையில் இருக்கிறவங்க இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும். இதே பெண்மணிகளாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த குரு பயிற்சியில் குடும்பத்தில் ஒற்றுமையை காண்பீங்க. கணவரிடம் அன்பு பாசம் அதிகரிக்கும். உறவினர்களை அனுசரித்து நடந்து கொள்ளணும். உங்கள் செல்வாக்கை அதிகரித்து கொள்வதற்கு அது ஒன்று தான் வழி. ஸோ பெண்மணிகளாக இருக்கக்கூடியவங்க இந்த குரு பயிற்சியில் நீங்கள் இப்படி தான் இருக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் முழு கவனத்தை செலுத்தணுங்க. அப்படி செலுத்தினா தான் நல்ல முன்னேற்றத்தை காண முடியும். அதனால் தேவையில்லாத பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்ளாமல் இருக்கலாம். ஸோ மாணவ மாணவிகள் நீங்கள் இந்த குரு பயிற்சியில் ரொம்ப கவனத்தை படிப்பில் மட்டும்தான் செலுத்தணும், வேறு எதுலேயும் செலுத்தக்கூடாது. மற்றபடி விளையாட்டுகளை அதிக ஈடுபட்டு செலுத்தி வெற்றி பெறணும்னு நினச்சிங்கன்னா அதில் வெற்றி பெறுவதற்கு முயற்சி பண்ணுங்கள். சக மாணவர்களிடம் கவனமாக பழகுங்க. ஏன்னா சக மாணவர்கள் தான் இப்போ உங்களுக்கு எதிரியாகவே இருக்க போகிறாங்க. ஸோ மாணவர்களுக்கு இந்த மாதிரியெல்லாம் இந்த குரு பயிற்சியில் ரிஸ்க் இருக்குதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த குரு பயிற்சி மீன ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிட்டேன். இந்த குரு பயிற்சியில் ஒரு சில விஷயங்களில் கவனமாக இருக்கணுங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. அந்த கவனமாக இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கிறதுல பரிகாரம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, மாரியம்மனை வணங்கணும். எதிர்பார்த்த காரிய வெற்றி உண்டாகும், கடன் பிரச்சனை தீரும். இது ஒரு பரிகாரமாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த பரிகாரத்தை மீன ராசிக்காரங்க இந்த குரு பயிற்சியில் ட்ரை பண்ணுங்கள்.
மாரியம்மன்னா உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய மாரியம்மனையே வணங்கலாம். இல்லை உங்கள் ஊரில் இல்லாமல் சமயபுரம் மாரியம்மன் அந்த மாதிரி பெரிய மாரியம்மனை வணங்கணுன்னாலும் வணங்கலாம். பரிகாரம் மாரியம்மனை வணங்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால் அதை ட்ரை பண்ணுங்கள். ஸோ மீன ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத முழுசாக ஷேர் பண்ணிட்டேன். அதிர்ஷ்டமாக வருமா, இல்லை ஆபத்து வருமா, அந்த ஆபத்து வந்தால் அது எப்படி நம்ம சமாளிக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயிலாக ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை மீன ராசிக்காரங்க தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப இனி இந்த குரு பயிற்சி டைமில் நடந்துக்குங்க. இந்த குரு பயிற்சி பலன்களை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல் மீன ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வீடியோ பார்த்து பலனடையட்டும். ஸோ வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பலனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதை ஒன்று பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நன்றி.